ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. மகேஷ் அஞ்சலியை யார் கூடயுமே பேசக்கூடாது, அவன் நம்ம மேலே மட்டும்தான் அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோத்தனமாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ அஞ்சலிக்கு வந்து அவங்க அம்மா கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மகேஷ் வந்து இவங்க எதுக்காக கால் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அட்டன் பண்ணி பேசவே இல்லை. அதனால லக்ஷ்மி ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ அஞ்சலி பக்கத்தில் போயிட்டு மகேஷ் வந்து அஞ்சலியை எழுப்புறாங்க. அஞ்சலி எழுந்ததுமே லக்ஷ்மி ஃபோன் பண்ணதை சொல்லவே இல்லை. உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு நிறைய ஃப்ரூட்ஸை கொண்டு வந்து இதுதான் இன்றைக்கி நம்மளோட டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மகேஷ் வந்து சொல்கிறாங்க, உங்கள் அம்மா உனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதுமே அஞ்சலி வந்து ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. நீ எப்போயுமே உங்கள் அம்மா கிட்ட தானே நீ பேசிக்கிட்டு இருக்க, உங்கள் வீட்டாளுங்க எல்லாருக்கிட்டையும் பேசும்போதே உனக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து உளறிடுறாரு. அப்போ வந்து அஞ்சலி சொல்கிறாங்க, நான் எங்கள் வீட்டாளுங்க எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே மகேஷ் சொல்கிறாங்க, ஆமாம் பொண்ணுங்கனாலே அப்படி தானே, ஃப்ரீயாக இருக்க டைமில் அவங்க வீட்டாளுங்களுக்கு தானே கால் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம அஞ்சலி வந்து அவங்க அம்மா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி சொல்றாங்க, அஞ்சலி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அஞ்சலி அந்த இடத்துல ஃபீல் ஆகுறாங்க. அந்த இடத்துல இப்போ நான் மட்டும்தான் இல்லைல்லம்மா அப்படின்னு சொன்னதுமே லக்ஷ்மி அவங்க கூட இருக்கிறவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட அஞ்சலி வந்து அந்த இடத்துல அழுக ஆரம்பிக்கிறாங்க. மகேஷ் வந்து அஞ்சலியை சமாதானப்படுத்துகிற மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஊட்டி விட்டுருக்காங்க. ஆரம்பத்தில் அஞ்சலி ஃபேமிலி கிட்ட போயிட்டு நீங்கள் என்னோட அக்கா மாதிரி, அம்மா மாதிரி, அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சு பேசிட்டு இப்போ அஞ்சலியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து சைக்கோத்தனமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அஞ்சலியோட பாசம் தனக்கு மட்டும் தான் கிடைக்கணும், வேற யாருக்குமே அஞ்சலி வந்து பாசத்தை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மகேஷ். அதனால அஞ்சலி ஃபோனில் மைக்கை செட் பண்ணி அவள் யார் கூட என்னெல்லாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த விஷயம் வந்து நம்ம அஞ்சலிக்கு எப்போ தெரியும்னா, மகேஷ் என்ன தான் சைக்கோத்தனமாக பிஹேவ் பண்ணாலும் அவர் செய்கிற ஒரு தப்பையும் அஞ்சலி முன்னாடி உளறிடுறாரு. அதனால நம்ம அஞ்சலி வந்து ஸ்மார்ட்டாக இதெல்லாம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம மகேஷோட உண்மையான முகம் வந்து அஞ்சலிக்கு தெரிய வரும். அது வரைக்கும் அஞ்சலி வந்து மகேஷ் வந்து பண்ணுறதெல்லாம் நம்ம நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அஞ்சலியை யாரையுமே பார்க்க விடாமல் அவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக வச்சு அடைச்சி பூட்டி வச்சுட்டு போயிடுறாரு. நாளுக்கு நாள் நம்ம அஞ்சலிக்கு எதுக்காக இவர் நம்மளை வச்சு பூட்டி வச்சுட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வரும்போது தான் அவர் எப்படிப்பட்ட சைக்கோன்றது நம்ம அஞ்சலிக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.